ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிப்போம். நம்ம சேனலை பார்த்து என்ன பையன் செல் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணிட்டு பையன் செல் பண்ணிக்கோங்க. நான் சிபிலிஸ்ட் அட்வைஸ் கிடையாது, ஓகேங்களா? எல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏப்ரல் 11 வந்து அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். மார்னிங் 7ல இருந்து 8 வரைக்கும் அண்ட் நைட் 8ல இருந்து 9 இருக்கும். உங்களுக்கு எந்த டைமிங் கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த டைமிங் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்ல 5 டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் கவர் ஆகும். லாங் டேர்ம் எப்படி பண்ணணும், ஷார்ட் டேர்ம் எப்படி பண்ணணும், ஸ்விங் ட்ரேடிங் இன்னும் கிளியரா நீங்க புரிஞ்சுப்பீங்க. மார்க்கெட் ஃபர்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு ஸ்விங் ட்ரேடிங் ஈஸியாவே ப்ராஃபிட் பண்ணலாம். அது அந்த ஸ்ட்ராட்டஜில கவர் ஆகும். இன்ட்ராடேல ஒன் டே ஒன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணணும், நம்ம சென்சிபிள் சார்ட்ல ஓஐ டேட்டா வச்சு எப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணணும், மெயினா எவ்வளவு உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி நான் கவர் பண்றேனோ அந்த அளவுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கவர் பண்ணுவேன். எமோஷன் சைக்காலஜி இந்த கோர்ஸ்ல கவர் ஆகும், ஓகேங்களா? இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஸ்லாட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்னும் லாஸ்ட் 4 ஸ்லாட்ஸ் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. ஓகே ஃபைன், டேரக்டா டாபிக்ல போயிடலாம். இப்போ நமக்கு அப்கமிங் நிஃப்டி வந்து நமக்கு எப்படி இருக்கும், ஓகேங்களா? அப்கமிங் ட்ரெண்ட் வந்து நமக்கு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா, அப் ட்ரெண்ட்ல இருக்கா, மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம இன்னைக்கு டாபிக்ல பார்க்கலாம். ஆனா என்னோட வியூ பாத்தீங்கன்னா இன்னுமே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான், ஓகேங்களா? அப் ட்ரெண்ட் நான் இன்னும் வியூ எனக்கு இன்னும் வரல. என்ன ரீசனுக்காக நான் சொல்றேன், ஓகேங்களா? லைக் லோவர் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி ஆனா பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்தாலும் எதுக்காக நான் டவுன் ட்ரெண்ட்லாம் குரூஷியலா ரிவர்சல் ஜோன்ல இருக்கு. அப்கமிங் டேஸ்ல இது வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆகுமா, இந்த பேட்டர்னுக்குள்ள இருக்குமான்ட்டு நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எங்கெங்கெல்லாம் நமக்கு அதிகமா ரிஜெக்ஷன் மார்க்கெட் கொடுத்துருக்குன்ட்டு அந்த லெவல்ஸ் எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் டிரா பண்றோம், ஓகேங்களா? லைக் ஹாரிசான்டல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த ரேஞ்ச், ஓகேங்களா? இந்த பாயிண்ட் டிரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எங்க ஒன்றும் இல்லை, சிம்பிள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணுறதுன்னு ஆல்ரெடி எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஒரு வீடியோவில். உங்களுக்கு மேபி அந்த வீடியோ பார்க்கலாம், போயிட்டு செக் பண்ணிட்டு பாருங்க இருக்கும். ஓகே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா 23,400க்கு மேல மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா இந்த ஒரு ஸ்மால் ரிஜெக்ஷன் வச்சு க்ளோஸ் ஆனதெல்லாம் என்னோட வியூ டவுன் ட்ரெண்ட் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அப்படியே டவுன், இப்போ நீங்க இப்போ நான் வந்து மார்க்கெட் வந்து அடுத்த வீக் வந்து என்னோட வியூ நான் ஃபாலோ ஆகும்னு சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன நிறைய பேர் என்ன பண்ணோம், ஓகே ஃபாலோ ஆகுன்னு சொல்லிட்டாங்க, மார்க்கெட் வந்து நம்ம புட் ஆப்ஷன் எடுக்கலாம். அப்படி கிடையாது. இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வச்சுப்பீங்க. இப்போ நான் சொல்ற கன்ஃபர்மேஷன் உங்களோட கன்ஃபர்மேஷன் ஈக்குவலா செட் ஆச்சுன்னா அந்த நமக்கு நீங்க ஈஸியா ப்ராஃபிட்டும் பண்ண முடியும். மேபி நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மேபி பியூர் லைன்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைங்களா? அதுக்கப்புறம் சிபிஆர் யூஸ் பண்ணலாம், எஸ்எம்சி யூஸ் பண்ணலாம். எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் சரி, அந்த ஸ்ட்ராட்டஜியோட கன்ஃபர்மேஷன் என்னோட லெவல்ஸும் ஈக்குவலா மெர்ஜ் ஆச்சு நம்ம ட்ரேட் பண்ணுங்க. ஓகே ஃபைன். அடுத்து உங்களை ஃபினான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, இப்போ அடுத்து எதுக்காக நான் ஃபாலோ ஆகும்னு சொல்லணும், இந்த இடத்துல க்ரூஷியலா இருக்கிற ரிஜெக்ஷன் ஜோன் இருக்கு, ஓகேங்களா? ஏன்னா இந்த வீக்லி க்ளோஸ் நமக்கு வைக்கல. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணா இது க்ளோஸ் வச்சதுன்னா வந்து அப் ட்ரெண்டா மாறலாம், அப் ட்ரெண்ட் வியூ ஆகும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினா இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு இன்னும் பிரேக் அவுட் ஆகல. 23,000 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜோன் அப்கமிங் டேஸ்ல க்ரூஷியல் ரிவர்சல் ஆகும். 20 ஒரு நிமிஷம் ஓகே 23,350ல இருந்து 400 வரைக்கும், ஓகேங்களா? ஒரு 50 பாயிண்ட் தான் டிஃபரெண்ட் இருக்கும், ஓகேங்களா? இந்த பிரைஸ்க்குள்ள நமக்கு எங்க வேணா ரிவர்சல் ஆகும், ஓகேங்களா? அந்த ஏன்னா அப்கமிங் டேஸ்ல இது வந்து மார்க்கெட்ல ரியாக்ட் ஆகும், ரெசிஸ்டன்ட் ரியாக்ட் ஆகும். இப்போ ப்ரோ அப் ட்ரெண்டே இல்லையா அப்படின்னு டவுட் இருக்கும். ப்ரோ நான் வந்து அப் ட்ரெண்ட் வியூல தான் இருக்கு, எதுக்காக நீங்க அப் ட்ரெண்ட் சொல்லலாம்? எனக்குமே அப் ட்ரெண்ட் வியூ இருக்கு. எங்க வந்தா நான் அப் ட்ரெண்ட் வியூன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ மண்டே டியூஸ்டே வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. இப்போ மண்டே டியூஸ்டே வந்து நமக்கு இந்த பேட்டர்ன் மேல க்ளோஸ் வைக்குதுன்னா 23,400க்கு மேல க்ளோஸ் இப்படி வச்சு எனக்கு மார்க்கெட் முடியுது அப்படின்னா என்னோட வியூ அப் ட்ரெண்ட் மாறிடும், ஓகேங்களா? இது வரைக்கும் என்னோட வியூ டவுன் ட்ரெண்ட் தான். நான் ஏன்னா உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் லேர்ன் பண்ணவங்களுக்கு தெரியும். இப்போ நமக்கு ப்ரீவியஸோட ரெசிஸ்டன்ட் பேட்டர்ன் டைரக்டா போய் பிரேக் அவுட் ஆகுதுன்னா அது வந்து பிரேக் அவுட் கிடையாது, ஓகேங்களா? கோர்ஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நமக்கு ஒரு ஹை லோ அகைன் ஹை லோ இப்படியே பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது வந்து ப்ராப்பர் பிரேக் அவுட் கிடையாது, ஃபேக் பிரேக் அவுட் ஆகுது வர பாசிபிள் இருக்கு. அதே நமக்கு ஒரு ஹை லோ இந்த ரேஞ்ச் நமக்கு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் லைக் ஒரு லோவர் டச் பண்ணிட்டு திருப்பி ரிவர்சல் ஆகுதுன்னா இது நமக்கு பிரேக் அவுட்டா கன்சிடர் பண்ணிப்போம், ரீடெஸ்டா கன்சிடர் பண்ணிப்போம். ஓகே, இப்போ மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா எது வரைக்கும் ஃபால் ஆகும், நீங்களா? அதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கும். இப்போ என்னோட ரிவர்சல் வியூன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ரீடெஸ்ட் பாயிண்ட், ஓகேங்களா? ரீடெஸ்ட் பாயிண்ட்னு எடுத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஓகே இப்போ இதான், ஓகேங்களா? 23,000 மேல அது கீழே மார்க்கெட் வந்து கொஞ்சம் போக கம்மி தான், ஓகேங்களா? இந்த வீக்ல 23,000 கீழே வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ கம்மி தான். இந்த ரேஞ்ச் இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 23,100 வந்து ஸ்ட்ராங்கா ஆக்ட் ஆகும். ஓகே, இப்போ 23,000 வந்து பாருங்கன்னா வந்து லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். 23,100 மார்க்கெட் வந்து பண்ணா இங்க இருந்து ரிவர்சல் ஆகும், ஓகேங்களா? இப்போ பிரேக் அவுட் ஆயிருக்கு, இங்க இருந்து நமக்கு இது வந்து வீக்லி எக்ஸ்பெக்டேஷன் தான். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இது மண்டே மார்க்கெட்டுக்கான அனாலிசிஸ் கிடையாது.
ஓகேங்களா? அடுத்த வீக் எப்படி இருக்கும்? ஓகே, வீக்லி அனாலிசிஸ் தான். ஓகே, அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பிரேக் அவுட் ஆயிருக்கு. நமக்கு இப்போ 1 வீக் பிரேக் அவுட் ஆயிருக்கு. சஸ்டெயின் பண்ணா அதுக்கப்புறம் தான் ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் அப் லைன்ல போகும். மேபி அப்கமிங் டேஸ்ல நான் சொல்றேன் மார்க்கெட். ஆனா என்னோட வியூ இருக்கு மார்க்கெட் இப்போ டவுன் ட்ரெண்ட்ல தான். ஓகேங்களா? இப்போ ஒரு இது நீங்க ஃபார்மேட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை, லோ, அகைன் ஹை, லோ, அகைன் ஹை, லோ. இப்ப இங்கவே நமக்கு ரிவர்சல் ஆக வேண்டியது. ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு. மேபி ட்ராப்பா கூட இருக்கலாம். இன்வெஸ்டர்ஸ் நல்லா பை பண்ண வச்சுட்டு நல்ல மார்க்கெட் வந்து கீழ கூட வரலாம். ஓகேங்களா? அதுல ட்ராப் ஆயிடாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட லாங் வியூ எக்ஸ்பெக்டேஷன் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். கண்டிப்பா 20,000 ரீச் ஆகும். லாங் வியூ எக்ஸ்பெக்டேஷன். ஆனா அது மேபி இந்த இயர் குடுக்குமா? இந்த இயர்க்குள்ளே குடுக்குமான்னு தெரியல. பார்க்கலாம் அப்கமிங் டேஸ்ல. ஓகே. ஃபைன். இப்போ அடுத்தது நம்ம பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். இப்ப என்ன பண்றீங்கன்னா, இப்ப இந்த லெவல்ஸ் உங்களுக்கு நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. ப்ரோ எனக்கு குவாலிட்டி சுத்தமாவே இல்ல. என்ன பண்றதுன்ட்டு. குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஃபோன்ல நீங்க செட் பண்ணீங்கன்னா 360ல தான் டிஃபால்ட்டாவே உங்களோட ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு யூடியூப்ல இருக்கும். நீங்க என்ன பண்ணீங்கன்னா 1080ல வச்சு பாருங்க. 1080ல வச்சு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு உங்க குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆன மாரி தெரியும். அதுக்கப்புறம் நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ப குவாலிட்டி இருக்கும். உங்களோட டிஃபால்ட்டான செட்டிங்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்க. கீழ இருக்கும் பாருங்க யூடியூப்ல செட்டிங்ஸ் ஓகேங்களா? குவாலிட்டி இன்கிரீஸ் பண்ணி பாருங்க. இப்ப அடுத்தது பேங்க் நிஃப்டி முக்கியமான லெவல். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா, இருக்கத்திலே இருக்கிற டாப் ரெசிஸ்டன்ட் லெவல். ஓகேங்களா? ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். இப்போ நமக்கு இந்த ரேஞ்ச் ஒரு ஹை. ஓகே. இந்த பாயிண்ட் ஹை. அடுத்தது ப்ரீவியஸா இருக்குல்ல. ஓகேங்களா? இந்த இந்த ரேஞ்சோட ஹை நமக்கு ஸ்ட்ராங்கா ரியாக்ட் ஆகும். அடுத்தது நமக்கு இப்ப எதுக்காக மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு குரூஷியலா ஒரு லெவல் இருக்கு. என்ன லெவல்னா, இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ட் எடுத்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா? இப்ப இந்த ஹை, ஓவரால் ஹை. இந்த பாயிண்ட் எல்லாமே நமக்கு இப்ப கரண்டா ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அதே டைம்ல நீங்க போயிட்டு HDFC ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. HDFC பேங்க் ரொம்ப ரொம்ப HDFC, ஐசிஐசி பேங்க் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதான் வெயிட்டேஜ் ரொம்ப அதிகம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் இதுவுமே நமக்கு ஆ ரெசிஸ்டன்ட் ஜோன்ல தான் இருக்கு. சரிங்களா? இதுவும் ரெசிஸ்டன்ட் ஜோன் நியர்ல இருக்கு. நமக்கு HDFC பேங்க் ரெசிஸ்டன்ட் ஜோன் பேங்கிங் செக்டார். இப்போ எதுக்காக நான் வந்து பார்க்க சொல்லணும் ஒரு நிமிஷம். ஆ இப்போ இதுல பாத்தீங்கன்னா, நமக்கு HDFC பேங்க், ஐசிஐசி வந்து பாத்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு இம்பாக்ட் நடக்கும். நமக்கு மார்க்கெட் ரிவர்சல் ஜோன் ஓகேங்களா? இப்போ இந்த ரேஞ்ச் வந்து பண்ணா நமக்கு குரூஷியல் ஆக்ட் ஆகும். இப்ப இங்கேயுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ல தான் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம அனலைசிஸ் பண்றது கொஞ்சம் நல்லது மார்க்கெட். ஓகே. இப்ப இங்க பாருங்களேன். என்னோட 260 உங்களுக்கு 260 இன்வெஸ்ட்மென்ட் சேலஞ்ச் போர்ட்ஃபோலியோ நான் ஷோ பண்ணலாம்னு நெனச்சேன். நேத்து கொஞ்சம் ஒர்க்கால நான் வீடியோ போட முடியல. நான் மேபி உங்களுக்கு நாளைக்கு டைம் கிடைச்சா நான் வீடியோ நான் மேக் பண்ணி அப்டேட் பண்றேன். ஓகே. இப்போ பேங்க் நிஃப்டி அடுத்த வாரமே என்னோட ஃபால் தான். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி ஃபால் ஆக தான் பாசிபிள் இருக்கு. அ இப்போ மார்க்கெட்ல மெயினா எந்த லெவல் அப்டின்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல் பார்த்தீங்கன்னா, 50 இது வந்து இண்டெக்ஸ் சார்ட் ஓகேங்களா? செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி நான் ஒவ்வொருத்தரமா ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப பேங்க் நிஃப்டி 1 டே டைம் ஃப்ரேம்ல நமக்கு இப்போ நமக்கு இண்டெக்ஸ் சார்ட் 23,600 700 கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கும். 50,675ல இருந்து 700 வரைக்கும். ஓகேங்களா? அந்த ரேஞ்ச்ல நமக்கு குரூஷியலா ஆக்ட் ஆகும். அதுல கொஞ்சம் பார்த்து சேஃபா பண்ண வேண்டியது. ஓகேங்களா? அப்போ அடுத்த வீக்குமே ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு. எதுக்காக நான் வந்து ஃபாலோ ஆகும்னா, இந்த இடத்துல நெறைய கேப்ஸ் இருக்கு மார்க்கெட்ல. அந்த கேப் இன்னும் ஃபில் ஆகல. இப்போ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் டிராப் பண்ற பாருங்க. அந்த ரேஞ்ச் வரும்போது மார்க்கெட் வந்து அதிகமா ரியாக்ட் ஆகும். இப்போ நம்ம ட்ரேடிங் பண்றதுக்கு இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஆ ஓகே. இந்த ரேஞ்ச். ஓகே. அப் சைட்ல போனாலும் சரி, டவுன் சைட்ல போனாலும் சரி, இந்த லெவல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது நமக்கு லைக் ஒரு சப்போர்ட்ல இருக்கு. பிரேக் அவுட் ஆயிட்டு சப்போர்ட் எடுக்குன்னா, நமக்கு திருப்பி ரிவர்சல் ஆக பாசிபிள் இருக்கு. ஆனா என்னோட வியூ பேங்க் நிஃப்டி அப்கமிங் டேஸ்ல ரிவர்சல் ஆக தான் பாசிபிள். இப்ப இந்த மூவ் வந்து நமக்கு அடுத்த வீக் இருக்குமானா கொஸ்டின் மார்க் தான். ஓகேங்களா? என்னோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வீக்ல வந்து இந்த அளவுக்கு இருக்காது. மேபி நம்ம கொஞ்ச நாள் சைட்வேஸ்ல போயிட்டு மேபி என்ன மொமெண்டம் குடுக்கலாம். ஓகேங்களா? இந்த இப்போ நெறைய பேர் போன வீக்ல ப்ராஃபிட் எப்படி புக் பண்ணியிருக்காங்கன்னா, அதிகமான பாயிண்ட்ஸ் புக் பண்ணிப்பாங்க. மேபி 200, 300 புக் பண்ணிப்பாங்க. அதே போல இந்த வீக் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா? நமக்கு அது போல நமக்கு குடுக்காது. ஓகே. ஃபைன். இப்போ எனக்கு மார்க்கெட் வந்து இப்போ அதே சேம் கான்செப்ட் தான் இந்த இடத்துல. இப்ப நமக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிட்டு இப்படி க்ளோஸ் வைக்குதுன்னு ஓகேங்களா? இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிட்டு நமக்கு ஒரு மண்டே, டியூஸ்டேக்கு மேல இப்படி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா, அப்பதான் நான் வந்து அப் ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் நமக்கு மார்க்கெட் வந்து ப்ராப்பரான டவுன் ட்ரெண்ட் ஓகேங்களா? இப்ப இத நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பேங்க் நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா, இந்த பேட்டர்ன பிரேக் அவுட் குடுத்திருந்தா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போயிருக்கும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். பேங்க் நிஃப்டி இங்க நமக்கு இந்த கேப்ப எடுத்து மார்க்கெட் போயிருக்கும் பாருங்க. ஓகே. இந்த ரேஞ்ச் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்.
இந்த ப்ரீவியஸோட ஹைல மார்க்கெட் வந்து நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஒரு கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த பாயிண்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ப்ரீவியஸோட ஹைல மார்க்கெட் வந்து நல்ல மூவ் கொடுத்துருந்தது. இந்த ரேஞ்சை நமக்கு நல்ல ப்ராப்பரா பிரேக் அவுட் கொடுத்து பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்ததுலேருந்து மார்க்கெட் வந்து நல்லாவே மூழ்ச்சி. நான் சொல்லியிருந்தேன் இந்த ரெசிஸ்டன்ட்டுக்கு மேல நமக்கு போகுதுன்னா தான் அப்டேண்டு போகும்னு சொல்லியிருப்பேன். கரெக்டா மார்க்கெட் வந்து இந்த ஹை வரைக்கும் ரீச் ஆச்சு. ரிவர்சல் ஆகும். இப்போ நமக்கு அடுத்த ரிவர்சல் ஜோன்னு பார்த்தீங்கன்னா 49,692 தான். 92 ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் நியர் பை 49,700 ஓகேங்களா? 950 to 700 அந்த ரேஞ்சில் எதுனா நமக்கு ரிவர்சல் ஆகும். ஓகேங்களா? இது வந்து சப்போர்ட் ஏரியா சொல்றேன். மேபி நமக்கு சப்போர்ட் இது வரைக்கும் வருதுன்னா அது வரைக்கும் ரிவர்சல் ஆகும். நியர்பைல நமக்கு அப்படியே லோ டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி நம்ம கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அது எல்லாமே நான் மண்டே மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ்ல சொல்லுவேன். இது வந்து வீக்லி அனாலிசிஸ் தான். மண்டேயோட அனாலிசிஸ் பண்ணாதான் உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேங்களா? திருப்பி மார்க்கெட் வந்து நமக்கு 49,692 700 அந்த ரேஞ்சில் நமக்கு டச் பண்ணிட்டு திருப்பி ரிவர்சல் ஆகும். ஓகேங்களா? அங்க வந்துச்சுன்னா வேணா கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். இல்லை அந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இங்க இடத்துக்கு என்னோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகுதா பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? ஹஸ்டிப்ஸையும் பார்த்துருப்போம். ஒரு ஐசிஐசி நம்ம பார்த்துல. ஓகேங்களா? ஐசிஐசி பேங்க் நமக்கு எப்படி இருக்குன்ட்டு பார்த்தா அதுவும் எக்ஸாக்டா நியர்பை ரெசிஸ்டன்ட்ல தான் இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ராப்பர் ரெசிஸ்டன்ட்ல தான் இருக்கு. ஏன்னா வெயிட்டேஜ் ரொம்ப முக்கியம். இந்த வெயிட்டேஜ் இதை இப்போ இன்ட்ராடே ட்ரேட் பண்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது ரொம்ப ரொம்ப தப்பான கான்செப்ட். ஓகே, வெறும் அதை வச்சு பார்க்க கூட நீங்க நிஃப்டி பாக்குறீங்கன்னா நீங்க கண்டிப்பா ரிலையன்ஸை பார்க்கணும். ரிலையன்ஸ், டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி இந்த மூணுத்தையும் நீங்க பார்க்கணும். சரிங்களா? வெயிட்டேஜ் என்னென்னலாம் அதிகமா இருக்கும். இப்போ நமக்கு டெக்னாலஜில டிசிஎஸ் அதிகமான வெயிட்டேஜ், பேங்கிங் செக்டர்ல ஹெச்டிஎஃப்சி வெயிட்டேஜ் அதிகம், எனர்ஜி செக்டர்ல ரிலையன்ஸ் வெயிட்டேஜ் அதிகம். அதே போல வெயிட்டேஜ் பார்த்து நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா அந்த வெயிட்டேஜ் கிட்ட நமக்கு ரெசிஸ்டன் இருந்துச்சுன்னா மார்க்கெட் இப்போ ரிலையன்ஸுமே பார்த்தீங்கன்னா நியர்பை ரெசிஸ்டன்ல தான் இருக்கும். பார்க்கலாம் ரிலையன்ஸுமே என்னோட வியூல நியர்பை ரெசிஸ்டன் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ரெசிஸ்டன் நியர்ல தான் இருக்கு. ஓகே, பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் டார்கெட் நான் செட் பண்ணி வச்சிருந்தேன் இந்த ரேஞ்சில். நியர்பை ரெசிஸ்டன்ல தான் இருக்கு. பார்க்கலாம் நமக்கு எப்படி அப்டேன் மூவ்மெண்ட். ஆனா பேங்க் நிஃப்டி என்னோட வியூ ஃபால் தான். அப்டேன் இன்னும் மூவ் ஆகல. மேபி இதுக்கு மேல க்ளோஸ் வைக்குதுன்னா அப்டேன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பழையபடி மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆகும். ஆனா மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக் நல்ல மூவ் ஆயிருக்கு. அதே வியூ வந்து இந்த வீக் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நமக்கு அது போல கொடுக்க மேபி சைடிஸ்ல கூட பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, ஃபைன். வேற என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அப்கமிங்ல அதை பத்தி நான் வீடியோ மேக் பண்ணி அப்டேட் பண்றேன். கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா இப்போ நிறைய டவுட் இருக்கும். கிளாஸ் ஜாயின் பண்ணாதான் லேர்ன் பண்ணிக்க முடியுமா? அப்படிலாம் கிடையாது. ஓகே, இப்போ கிளாஸ் நீங்க ஓரளவுக்கு ட்ரேடிங் வந்து ஒரு மென்டரை வச்சு நீங்க சீக்கிரமா லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா ஜாயின் பண்ணுங்க. இல்லைன்னா நிறைய ஃப்ரீ சோர்ஸ் இருக்கு. யூடியூப் சேனல் நிறைய ஃப்ரீ சோர்சஸ் இருக்கு. நீங்க அதிலே பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம் இருக்கு, ஏன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா தாராளமா நீங்க ஃப்ரீயாவே லேர்ன் பண்ணிக்கோங்க. பே பண்ணிலாம் லேர்ன் பண்ண வேண்டாம். ஓகே, இல்லை ப்ரோ நான் கொஞ்சம் சீக்கிரமா லேர்ன் பண்ணிக்கணும், எனக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் பெருசாக எனக்கு செட் ஆகலை, பர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜி வேணும், ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து பெரிய அமௌண்ட் கிடையாது, ஒரு ஸ்மால் அமௌண்ட் தான். ஆனால் நிறைய கண்டென்ட் உங்களுக்கு இருக்கும், நிறைய உங்களுக்கு மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிப்பீங்க. நிறைய என்னோட கோர்ஸ் அட்டன் பண்ண ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். நாளைக்கு டாப்பிக்கில் பார்க்கலாம். ஏன்னா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.